இன்னொரு கேள்வினே, அது என்னன்னா கேளு, அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சு, கேளு. இல்ல கேட்கலாமே வேணாமான்னு கேளுப்பா. இல்லண்ணே, ஆடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்களா இட்லி வந்து நாங்க வந்து அப்ப கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி, இட்லி வாங்க காசு இல்லாம இது பண்ற மாதிரி. நீங்க அப்பவே டைரக்டரா இருக்கும்போது அது எப்படி, அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்பீச் பாத்தீங்களா? இல்ல, அந்த பிட்டை மட்டும் பார்த்தேன், அதை மட்டும் கட் பண்ணி போட்டு. இல்ல, நான் அதாவது நான் பிறந்தது 83ல, அப்பா டைரக்டர் ஆனது வந்து 91ல தான். ஸோ அந்த ஒரு 8 வருஷம் வந்து கொஞ்சம் வறுமை தான். 91ல இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஒரு 94 95 வரைக்கும் 4 பிள்ளைங்க, எல்லாரையும் படிக்க வைக்கணும், பார்த்துக்கணும், கேத்துக்கணும். அப்பாவுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா தான் இருந்தது. 91ல இயக்குனர் ஆன அப்புறம் கூட ஒரு 94 95ல இருந்து ஓகே, ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் நீங்க சின்ன வயசுல நீங்க அம்மா கிட்டயோ பாட்டி கிட்டயோ அப்பா கிட்டயோ போய் எனக்கு காசு கொடு, அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், அங்க போகணும், இங்க போகணும் கேட்டா உடனே அவங்க கொடுத்துருவ மாட்டாங்க இல்லையா? அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துறவங்க அவ்வளவு ஈஸியா நம்மளால கொடுத்துட முடியாது. நாங்க 4 பேருமே கூட வீட்டுல வந்து வீட்டோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான். அதனால எவ்வளவு தூரம் அவங்க கிட்ட அவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம். அதனால வீட்டுல காசு கேட்டா கிடைக்காது, கேட்கவும் மாட்டோம். அதனால வயல்ல வேலை செஞ்சு பூவெல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்துட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம். அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம், இப்படியும் புரிஞ்சுக்கலாம்.